உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட கொலீக் வேற. இப்போ நீங்கள் என்னோட கொலீகாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் சேம் டிபார்ட்மெண்ட் வேற. என்கிட்ட போய் காசு எவ்வளோ தரணும்னு கேட்குறீங்களே. ஐயோ, நீங்க ஏன்க்கா பைசா செலவழிச்சு அதை ஃப்ரேம் பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேனே. பரவாயில்லம்மா, அந்த படம் வந்த வேலை 6 மாசத்துக்கு முன்னால எங்க எதிர் வீட்டு பத்மா. நீங்க யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி கேனத்தனமா சிரிக்கிறீங்க? ஹரிதாஸ், நான் சிரிக்கிறத விடு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அழ போற. பங்காரம்மா, ஹரிதாஸ் அண்ணா இருக்காரா? இந்நேரத்துக்கு அவர் எங்க வீட்டில் இருப்பாரு, ஆஃபீஸ் போயாச்சு. அப்புறம் மீனாட்சி இருந்தா கொஞ்சம் கீழே வர சொல்றீங்களா? மீனாட்சி வெளியில போயிருக்குது, இப்போ வந்துடும். வந்த உடனே சொல்றேன். சரி. அம்மா, ஐயோ, என்ன மீனாட்சி, என்னாச்சு? அக்கா ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரோட தெரிஞ்சவர் வீட்டில் சமைக்க போயிருந்தேன். மாடிப்படி இறங்கும் போது ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன்க்கா. படிக்கட்டில் பார்த்து எடுக்க கூடாதா? டாக்டர்கிட்ட போனியா இல்லையா? இல்லைக்கா, சுளுக்குதான்க்கா. இல்ல உள்காயமா இருந்துற போது. நீ உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். அக்கா, மீனாட்சி, என்னமாச்சு? ஒன்றும் இல்லைங்க, லேசா சுளுக்குதான். சரி சரி, வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லை, பங்காரக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்னம்மா? பரவாயில்லண்ணே, நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறேன், நீங்க ஆஃபீஸ் போங்க. சரிம்மா, பாத்துமா. பார்த்து. பாத்துமா, ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு ஃபோன் பண்ணுமா. சரிங்க. பங்காரம்மாக்கு மீனாட்சி மேல எவ்வளோ அக்கறை. அவங்க கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. என் தம்பி ரகு ஹரிதாஸ் அண்ணாக்கு மாப்பிள்ளை ஆனா என் குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருக்கும். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. அக்கா இருக்காங்களா? எங்க, எனக்கு அக்காலாம் கிடையாதுங்க, ஒரு தம்பி தான் இருக்காங்க. அவனுக்கு துரு பிடிச்ச கம்பிங்க. ஹலோ, நான் சொன்னது உங்க ஒய்ஃப் காமாட்சிய. என் ஒய்ஃப் எப்படிங்க எனக்கு அக்கா ஆக முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க. காமாட்சி, என்னங்க? உன்னை அக்கான்னு சொல்லிட்டு யாராவது ஃபோன் பண்றாங்க, தலை சுத்துது. இந்தா. ஹலோ, காமாட்சி சந்தான கிருஷ்ணன் ஹியர். கோடா. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் நல்லா இருப்பேன். என்னக்கா, என்ன போய் மறந்துட்டீங்க? அன்னைக்கு நம்ம கோயில்ல மீட் பண்ணோம்ல. ஓ, போன ஜென்மத்து சகோதரி. ஆமாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ கொடுத்திய மகாலட்சுமி படம், அதை நான் ஃப்ரேம் பண்ணிட்டேம்மா. ஐயோ, நீங்க ஏன்க்கா பைசா செலவழிச்சு அதை ஃப்ரேம் பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேனே. பரவாயில்லம்மா, அந்த படம் வந்த வேலை 6 மாசத்துக்கு முன்னால எங்க எதிர் வீட்டு பத்மா என்கிட்ட 120 ரூபாய் கடன் வாங்கினா. அவளே ஓடி வந்து கடனை திருப்பி கொடுத்துட்டான்னா பாரு. தெரியும்க்கா, அதனாலதான் அதை உங்ககிட்ட கொடுத்தேன். இனிமேல் பாருங்களேன், உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் லைனா செக் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமாமா, அன்னைக்கு சாமி கும்பிடும்போது என் பேர்ல அர்ச்சனை பண்ணியா, அந்த சந்தோஷத்துல நான் அப்படியே மெய்மறந்து போயிட்டேம்மா. உன் பேர் என்ன, நீ எங்க இருக்கன்னு எதையுமே கேட்காம விட்டுட்டேன். இப்ப வச்சு சொல்லுமா, வாட் இஸ் யுவர் ஸ்வீட் நேம்? ஹிந்தில சொன்னா குலாபி, இங்கிலீஷ்ல சொன்னா ரோஸ். அப்போ தமிழ்ல ரோஜான்னு சொல்லு. ஆமாக்கா, நீங்க என்ன ஷார்ட்டா ரோஸ் ரோஸ்னே கூப்பிடலாம். வேண்டாமா, ரோஜாங்கிறது ஷார்ட்டா தான் இருக்கு, அதனால அப்படியே நான் கூப்பிடுறேன். ஆமா, நீ எங்க இருக்கமா? என் சொந்த ஊரு கொடகுமலை. நீ மலைவாசி பொண்ணா? இல்லக்கா, எங்க அப்பா கொடகுமலையில மிளகு எஸ்டேட் வச்சிருக்காரு. எங்க ரோஜாவோட அப்பா கொடகுமலையில மிளகு எஸ்டேட் வச்சிருக்காராம். மிளகு கேளு, மிளகு கேளு. ஏமா, அதோட மதிப்பே கோடிக்கணக்குல இருக்குமே.
அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு இந்த மிளகு வாசனையே பிடிக்காது. நான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி தனியா தான் இருக்கேன். தனி பங்களால தனியாவா? அப்போ நான் ஒரு நிஜமான மகாலட்சுமி கிட்ட இருந்து தான் மகாலட்சுமி படம் வாங்கியிருக்கேன்னு சொல்லு. உங்களுக்கு மிளகு வேணும்னா சொல்லுங்க. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு லோடு மிளகு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல கொட்டுவாரு. ஒரு லோடா? ஒரு லோடு மிளகு அனுப்புறாளா? 2 லோடு அனுப்பணுமா? 2 மூட்டையா? 2 கிலோவா? 200 கிராம். ஐயோ, 200 கிராமா? நாடார பார்த்து சிரிச்சு அவரை ஃப்ரீயா கொடுத்துட்டு போறாரு. நாடார பார்த்து சிரிப்பாளா? சரிம்மா, 200 கிராம் அனுப்பிச்சு வை. ஓ அப்படியா? ஓகேக்கா. எங்க அப்பாக்கு இப்பவே ஃபோன் பண்ணி நான் லாரியில அனுப்ப சொல்லிடுறேன். 200 கிராம் மிளகுக்கு எதுக்குமா லாரி? ஓ நான் உங்ககிட்ட சொல்லலையா? எங்க அப்பா கரூர்ல லாரி பிசினஸ் வேற பண்றாரு. அப்படியா? எங்க கொடகுமலையில மிளகு பிசினஸ் மட்டும் இல்ல, கரூர்ல அவங்க அப்பா லாரி பிசினஸ் வேற வச்சிருக்காரா? கொடகுமலை மிளகு பிசினஸ், கரூர் லாரி. ரைமிங்கா இருக்கு, ஜாக் அண்ட் ஜில் மாதிரி. இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு மாடர்னா இல்லாம அன்னைக்கு கோவில்ல அடக்க ஒடுக்கமா புடவை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி வந்து நின்னியேமா. அக்கா எனக்கு இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்காது. பணத்துக்கு நம்ம அடிமையா இருக்க கூடாது, பணம் தான் நமக்கு அடிமையா இருக்கணும். உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கிறதுனால நீ இப்படி சாதாரணமா பேசுறமா. ஆனா நான்லாம் 1000 ரூபாய் நோட்டையே அண்ணா வந்து பாக்குறாராகும். அக்கா நீங்க 1000 ரூபாய் நோட்டுன்னு ஒன்னேதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு எனக்கு ஒரே ரன்னிங் நோஸ், ரொம்ப கோல்டா. என்ன பண்ண, பாக்கெட்ல தேடி பார்த்தா கர்ச்சீஃப் இல்ல. ஒரு 1000 ரூபாய் நோட் எடுத்து மூக்கு சிந்தி போட்டேன். எங்கம்மா போட்ட? எங்க வீட்ல தான். ஆனா அத அப்பவே எங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்லி எடுத்துட்டு போக சொல்லிட்டேனே. எடுத்துட்டாங்களா? ஏமா, உங்க வீட்ல ஏதாவது வேலைக்காரங்க போஸ்ட் காலி இருக்கா? யாருக்கு? எனக்கு தான். போங்கக்கா, நான் உங்களை அம்பாள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் ஏன் வீட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொல்றீங்க? என்ன அம்மன் அது இதுன்னு தெய்வத்தோட கம்பேர் பண்ற? இல்ல, பத்ரகாளியும் அம்மன் தானே. வாய் மூடுங்க. அம்மா, போன ஜென்மத்துல நம்ம 2 பேரும் உடன் பிறந்த சகோதரிகள், இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் உடன் பிறவாத சகோதரிகள். சிங்கப்பெருமாள் பிளாட் போய் கடுகுமலை எஸ்டேட் ஆயிடுச்சா? அது மேல கண்ணா உனக்கு? அக்கா நான் உங்க வீட்டுக்கு பர்மனண்டா வரலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்ற? இல்லக்கா, பர்மனண்டா உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கூட உன் கூட வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குமா. அடுத்த தடவை உனக்கு எப்ப ஜலதோஷம் வருதுன்னு சொல்லு, நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். நல்ல சிரிப்பா பேசுறீங்கக்கா. உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா போனை வைக்க மனசே வரல. எனக்கும் அப்படிதாம்மா. ஆனா என்னக்கா பண்றது, எங்க அப்பா இப்ப போன் பண்ணிடுவாரு, அதனால வச்சுதானே ஆகணும். ஓஹோ, சரிம்மா. அந்த 200 கிராம் மிளகு மறந்துடாதம்மா. வச்சிடுறேன். சிங் சக்க சிங் சக்க சிங் சக்க ஏண்டி, சிங் சக்க. கடுகுமலை எஸ்டேட்ல இருந்து 200 கிராம் மிளகு வந்தா டான்ஸ் வந்துடுச்சா உனக்கு? நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. ஏன்னா அவ பூர்வ ஜென்மத்தின் அக்கான்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா. பூர்வ ஜென்மத்துல நீ குரங்கானா இருந்த, சரி அவளும் குரங்கா இருந்துக்கலாம் இல்லையா? நான் நீங்க பேசுறதுக்கெல்லாம் கவலையப்பட மாட்டேனே. ஏன் தெரியுமா? உங்க தம்பி இவ்ளோ நாள நான் செருப்பால அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே நான் அவனை ரோஜாவால் அடிக்க போறேன், பாருங்க. டேய் கிருஷ்ணமூர்த்தி, ஆ? நாம ஹரிதாஸோட ஒய்ஃபை கடத்திட்டோம். இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம். சீக்கிரம் ஹரிதாஸ்க்கு போனை போடு. நாம அவன் ஒய்ஃபை கடத்திட்டோன்னு சொன்ன உன்னை ஷாக் ஆகணும், கதறி அழணும். நாம யாருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் பிசிஓல இருந்து போன் பண்றோம். செல்லுக்கு போடு. அறிவு கட்ட முட்டாளு, செல்லுக்கு போட்டா இந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிடும். நம்ம எங்க இருந்து பேசுறோம்னு கண்டுபிடிச்சிடுவோம். லேண்ட்லைனுக்கே போடுறேன். சரி சரி. ஹலோ. ஹலோ ஹரிதாஸா? ஹரிதாஸ் தான் பேசுறேன். யார் நீங்க? ஹலோ 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 ஹலோ. நீங்க யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி கேனத்தனமா சிரிக்கிறீங்க? ஹரிதாஸ், நான் சிரிக்கிறத விடு.
நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அழ போற. என்ன சார் சொல்றீங்க? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் யாருன்றது இருக்கட்டும், உன் ஆசை மனைவி பங்காரு பக்கத்துல இருக்கிறாள பாரு. ஏன் இல்லாம எங்க இந்த பங்காரு பங்காரு என்ன விஷயம்? நீ தேடுற பங்கார நாங்க தூக்கிட்டோம். அது மட்டும் உங்களால செஞ்சிருக்கவே முடியாது. யோ, அவ எங்க கஸ்டடியில தான் இருக்கிறா. யோ, என்னையா சொல்ற? இன்னுமா புரியல? உன் பொண்டாட்டி பங்காருவை நாங்க கடத்தின்னு வந்துட்டோயா. பங்காருவை கடத்திட்டீங்களா? யோ, என்னையா சொல்றீங்க? யோ, என்னாச்சு? யாரும் ஃபோன் பண்ணி பங்காரு கடத்திட்டேன்னு சொல்றாங்கப்பா. ஐயோ, பங்காரம்மா தானே மீனாட்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அப்ப மீனாட்சியும் கிடைச்சிட்டாங்களா? நீ ஏன் புதுசா குழப்பற இழவு? அவன் பங்காரு பேர் மட்டும் தான் சொல்றான் அவன். ஹலோ சார், பாருங்க, என் மனைவி பங்காரு ரொம்ப பயந்த சுபாவம். அவளை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. அவளுக்கு பிபி கூட உண்டு சார். அவளால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது சார். உங்களுக்கு பணம் ஏதாவது வேணும் என்ன கேளுங்க, நான் தரேன். அவளை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நான் நினைச்சது சரியாதான் போச்சு. ஹரிதாஸ், மந்திரவாதிக்கெல்லாம் உசுறு கிளியில தான் இருக்குமா, அதே மாதிரி உன்னோட உசுறு உன் பொண்டாட்டி கிட்ட தான் இருக்குது. யோ, பங்காரு நம்பி நான் மட்டும் இல்லையா? 6 பசங்க இருக்குது எங்களுக்கு. தயவு செஞ்சு அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. டேய், 6 பசங்களாண்டா, பாவண்டா. அடச்சே, சென்டிமெண்டா பேசுறா. ஹலோ, 6 பசங்கன்னா அமௌண்ட் அதிகமாகும். வழக்கமா கடத்தி போனா நாங்க தான் ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா ஹரிதாஸ், உன் விஷயத்துல உன் சாய்ஸ்க்கே விட்டுட்டோம். உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு நீயே சொல்லு. யோ, பணம் என்னையா பெரிய பணம்? என் சொத்தை பூரா நீங்க எழுதி வாங்கிக்கப்பா. ஆனா என் பங்காரு ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. நீங்க அண்ணா, ஏன் டென்ஷன் ஆறீங்க? போலீஸ்க்கு வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஹரிதாஸ், போலீஸுக்கு போன பங்காரு படத்துக்கு மாலை போட வேண்டியதுதான். இல்ல, போலீஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க ஒரு தொன்ன வாய வளர்ற அவ்வளவுதான். எவ்வளோ ஆச்சு? இந்தா. ஆமா, பரவாயில்லக்கா. முள்ள பார்த்து. வலிக்குதா? ஐயோ சார், விபரீதமா ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நாங்க கண்டிப்பா போலீஸ்க்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டோம். பார்த்து. என்னங்க, என் மனைவி பார்த்துன்னு கத்துறாளே, என்ன துன்புறுத்துறீங்களா அவளை? என்னங்க, யார் கூட போன்ல பேசுறீங்க? உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னை யாரோ கடத்திட்டாங்களாம். என்ன கடத்திட்டாங்களா? என்னங்க? இல்லம்மா, யாரோ உன்னை போன்ல கடத்திட்டதா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஐயோ, நான் மீனாட்சியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அதானே, இங்க தானே இருக்கிற நீ. கொஞ்சம் இரு. ஹலோ, லைன்ல இருக்கிறீங்களா? சொல்லு ஹரிதாஸ், எவ்வளவு பணம் கொடுப்ப? பணமா? செருப்பு தான் தருவேன். என்னயா செருப்புன்ற? டேய் பைத்தியக்காரங்களா, என் பங்காரு அலமேல உங்க தாயார் மாதிரி என் பக்கத்திலே இருக்கிறா. என்னமோ வளர்றீங்க கடத்திட்டேன்னு சொல்லி. பைத்தியம் பிடிச்சி போச்சு ஹரிதாஸுக்கு, பைத்தியம் பிடிச்சி போச்சு. யோ, உன் பொண்டாட்டியை நாங்க கடத்தின்னு வந்துட்டோம்னு சொல்றோம், அப்புறம் எப்படி அவன் பக்கத்துல வந்து நிப்பா? ஏய், நீ தான் என் மென்டலாக அலையிற. யாரையோ கடத்தி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியை கடத்திட்டேன்னு உளறிட்டு இருக்கிற. கொஞ்சரியா நீ? என்னடா குழப்பறான்? பங்காரு, என்னை விட தெலுங்கு நீ நல்லா பேசுவ. கொஞ்சம் எடுத்து விடுவோம் வார்த்தைகளை. ఏంట్రా ఎదవా కుక్క దున్నపోతా చంపేస్తాన్రా పందిరా నువ్వు. ஐயோ, குடு போதும். இவ்வளவு இருக்காதுல்ல? போதுமா? என் பொண்டாட்டி பக்கத்துல தான் இருக்கிறா மடையா. அப்ப நாங்க யாரை கத்துனோம்? எவனுக்கிட்ட தெரியும்? நான் என்ன லிஸ்டா வச்சிருக்கிறேன். போன வைடா தொங்கா. என்னடா சொல்றான்? குக்கா, பங்காரு, பேமானி, எச்சக்கால, நாதாரி, கம்லாட்டி, கல்லாமலாம் திட்டாண்டா. டேய், அவன் பொண்டாட்டி அங்கதான் இருக்குதாண்டா. அப்ப நம்ம யாரை கடத்தணும்? குழப்பறானடா. நல்லா திட்டினா? நல்லா இருந்தது. கடைசியில் ஒன்று சொன்னி, அது என்னது? எதவா. எதவா? உமா, இந்த மாசம் மளிகை ஜாமான் லிஸ்ட் இருக்கு, கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா. சரி, மளிகை சாமான் லிஸ்ட் கொடுமா. அந்த செல்ஃப்ல இருக்கு பாரு. ஹலோ ஹலோ, வேலு கடையா? ஆமாங்க. நான் ஜெயராம் பொண்ணு உமா பேசுறேன். சொல்லுங்க. ப்ரொவிஷன் லிஸ்ட் எழுதிக்கிறீங்களா? என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் உங்க பேரை சொல்லி உங்க வீட்டுக்குன்னு எல்லா சாமானையும் வாங்கிட்டு போறாங்க. என்னங்க விளையாடுறீங்களா? யாராவது என் பேரை சொன்னா
உடனே கணக்குல சாமான கொடுத்துருவீங்களா? கணக்குல இல்லம்மா, காசை கொடுத்து தான் வாங்கிட்டு போனாங்க. காசு கொடுத்துட்டாரா? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா அம்மா என்னம்மா? இங்க வாயே. அம்மா மளிகை சாமான் எடுக்க காசு கொடுத்து அனுப்புனியா? இல்லம்மா, அப்படி யாரையாவது அனுப்புறதா இருந்தா உங்ககிட்ட நான் ஏமா சொல்றேன்? அதுவும் கரெக்ட் தான். யாரா இருக்கும்? ஹலோ, அவர் ஏதாவது லிஸ்ட் கொடுத்தாரா? போன மாசம் கொடுத்த லிஸ்ட்ல இருக்க ஐட்டத்தையே கொடுக்க சொன்னாருமா. அப்படியா? சரி ஓகே. என்னம்மா? அம்மா போன மாசம் லிஸ்ட் வச்சு யாரோ சாமான் வாங்கியிருக்காங்கம்மா. பணம்? பணம் கொடுத்துட்டாங்களாம்மா? பணம் கொடுத்துட்டா நம்ம லிஸ்ட் அவங்க ஏமா வாங்கணும்? அதாம்மா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே. ரொம்ப குழம்பாதீங்க. வாங்க தம்பி. நான் தான் கடைக்கு போய் உங்களுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன். இந்த நீங்க ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என்ன சொல்றோமா, ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொன்னா நீங்க வேணான்னு சொல்லுவீங்க. அதான் நானே கடைக்கு போய் போன மாசம் லிஸ்ட் வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. வெறும் நன்றி மட்டும் தானா? உட்கார சொல்ல மாட்டீங்களா? ஐயோ வாங்க தம்பி. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். என்ன விளையாடுறீங்களா? உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட கொலீக் வேற. இப்போ நீங்க என்னோட கொலீகா இருக்கீங்க, அதுவும் இல்லாம சேம் டிபார்ட்மெண்ட் வேற. என்கிட்ட போய் காசு எவ்வளவு தரணும்னு கேக்குறீங்களே. வாங்கிக்கங்க தம்பி. அவ எதுக்கு சொல்றானா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம் ஆண்டி. அப்புறம் மளிகை சாமான் லிஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுவும் மிஸ் ஆக சான்ஸே இல்லை. நீங்க ஆபீஸ்ல ஹெல்ப் பண்றது போதாதா, இங்க வந்து ஹெல்ப் பண்ணணுமா? ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணுறது கடமை, இங்கே நான் ஹெல்ப் பண்ணுறது கண்ணியம். மொத்தத்தில் நான் கட்டுப்பாடோடு இருப்பேன். ஸோ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதை நான் கீப்பப் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு தம்பி. ஆமா, வீட்டில் கூட எல்லா வேலையும் நீங்க தான் செய்வீங்களா? ஆமாம்மா, நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். மளிகை கடைக்கு போயிட்டு வர சொன்னல, அதுக்கு வேற ஆளை பாருமா. அப்புறம் ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் பால் காலையில் 1 லிட்ரு, மதியம் 1 லிட்ரு வாங்குறீங்க. 3ஆம் தேதி கார்டு போடுவீங்க. இனிமேல் நீங்கள் போடாதீங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன். வீட்டு வாடகை 5ஆம் தேதி ஹவுஸ் ஓனர் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் 107356. டெலிஃபோன் பில் 7ஆம் தேதி. இபி பில் இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் வாலாஜா ரோட்டில் போய் கட்டணும். கரெக்ட்? என்ன தம்பி, எங்க வீட்டு விஷயம் பூரா நீங்க சொல்றீங்க? நானே 2 மணி நேரம் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஜெயராம் இல்லாமல் இந்த குடும்பம் தவிச்சு போயிடக்கூடாதுன்னு. அதனால தான் இதெல்லாம் செய்கிறேன். மற்றபடி வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. நீங்க ரொம்ப வித்தியாசமானவர் வாசு. தேங்க்ஸ். ஆனா அப்பா எங்களுக்கு இதெல்லாம் சொந்த காலில் நிக்கணும்னு செஞ்சிருக்காரு. நீங்க எதுக்கு செய்யணும் வாசு? நீங்கள் உங்கள் காலையே நில்லுங்க, நான் என் காலில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன், ஒரு மாரல் சப்போர்ட்காக. ஹாய் அங்கிள். ஹாய் சரண்யா, நல்லா படிக்கிறியா? சுமாரா படிக்கிறேன். என்ன எப்படி சொல்கிற? சூப்பராக படிக்கிறேன்னு சொல்லணும். சூப்பரா படிக்கலையே. அப்படி சொல்லக்கூடாது சரண்யா. நாம நம்மளை பற்றி உயர்வாக நினச்சாதான் மற்றவங்க நம்மளை உயர்வாக நினைப்பாங்க. எனக்கு எல்லா சப்ஜெக்டும் ஓகே, மேக்ஸ் தான் வர மாட்டேங்குது. இவ்வளோதானே மேட்ரு. நான் சொல்லித்தரேன் மேத்ஸ் உனக்கு. உங்களுக்கு நல்ல மேக்ஸ் வருமா? என்ன இப்படி கேட்ட? கணித மேதை ராமானுஜம் பிறந்த இதே ட்ரிப்ளிகேண்டில் தான் நானும் பிறந்திருக்கேன். போய் புக் எடுத்துட்டு வா. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. என்னங்க, பால் கொஞ்சம் திக்கா இருக்கட்டும். சரி. தம்பி, கேட்க மறந்துட்டேன். வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். கண்டிப்பா வரேன் தம்பி. இருங்க, நான் வந்துடுறேன் இப்போ. சரி. எனக்கு லாங் டிவிஷன் ரொம்ப கஷ்டம் அங்கிள். அது ரொம்ப ஈஸி தான். நீங்க வா, உட்காரு, சொல்லித்தரேன். உட்காரு. வாசு ஏன் இந்த குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாரு? அவரு உதவி செய்யறது நல்லதுதான், இருந்தாலும் அவர் மனசுல வேற ஏதாவது என்ன இருக்குமான்னு தெரியலையே.